ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு ஒரு சிம்பிளான ஒரு மேக்கப் லுக். அதாவது ஃபவுண்டேஷன்லாம் போடுவோம் தான், ஆனால் ரொம்ப சிம்பிளாக காலேஜ் போகிறவங்க, ஒரு ஒர்க் போகிறவங்க, இந்த மாதிரி வந்துட்டு ஆஃபீஸ் போகிறவங்க, இந்த மாதிரி வேலைக்கு போகிறவங்க யாராக இருந்தாலுமே இந்த மாதிரி லுக் போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்க போது. அதுக்கு நம்ம ஃபேஸை ஃபஸ்ட்டு வந்து கிளென்ஸ் பண்ணிக்கலாம். கிளென்சிங் நான் ஏற்கனவே பண்ணிட்டேன், ஆஃப் கேமராலே வந்து பண்ணிட்டு வந்துட்டேன். லாக்மியோடது யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு 160 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். இது வந்து பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்டோரில் தான் வாங்கிட்டேன் இந்த லாக்மியோட ஃபேஸ் வாஷ். ஓகே, இப்போ வந்து நம்ம டோனர் யூஸ் பண்ணிக்கலாம். டோனருக்கு இந்த ஆல்ப்ஸ் குட்னஸோட டோனர் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து எப்பயும் குளிச்சுட்டு வந்து ஃபேஸில் டோனர் யூஸ் பண்ணுவேன். இன்னைக்கு வந்து டோன் பண்ணிக்கல நான், அதனால இப்போது சரி இப்போ பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பண்ணிக்கிறேன். சும்மா லைட்டாக அப்படி ஃபேஸில் வந்து ஸ்ப்ரெட்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இது வந்து கொஞ்சம் நல்லா ஓகே. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபேஸை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கலாம். மாய்ஸ்சரைசருக்கு வந்து இந்த பாண்ட்ஸோடது யூஸ் பண்ணிக்கிறேன். பாண்ட்ஸ் சூப்பர் லைட் ஜெல் ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர். ஓகேவா, இந்த பாண்ட்ஸோடது யூஸ் பண்ணிக்கிறேன். சும்மா லைட்டாக வந்து ஃபேஸில் வந்து இப்படி மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, கொஞ்சம் நல்லா செட் ஆகிக்கட்டும் ஃபேஸில் மாய்ஸ்சரைசர். நான் வந்து முடியெல்லாம் முன்னாடி வரக்கூடாதுன்றதுக்காக இந்த பேண்டு போட்டுக்கிட்டேன். மேக்கப் பண்ணுறப்போ முடி வந்து முன்னாடி வந்து விழுகும் அப்படின்றதுக்காக. அடுத்து லிப் பாம் போட்டுக்கலாம். லிப் பாம்க்கு இந்த நிவ்யாவோடது யூஸ் பண்ணிக்கிறேன். நிவ்யாவில் வந்துட்டு பிங்க் கோவா அப்படின்ற ஒரு ஷேட் யூஸ் பண்ணிக்கிறேன். சும்மா லைட்டாக எடுத்து இப்போ ஃபவுண்டேஷன் போட்டுக்குவோம். ஃபவுண்டேஷனுக்கு வந்துட்டு இந்த ஃபிட்மியோட தான் யூஸ் பண்ணிக்கிறேன். மேபிலின் ஃபிட்மி தான் யூஸ் பண்ணிக்கிறேன். என்னோட ஷேட் வந்து 330 அப்படிங்கிற ஷேட் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்து சும்மா கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து சும்மா லைட் கவரேஜ் தான் பண்ணிக்க போகிறோம். ஃபுல்லாக அப்படியே போட்டு இது பண்ணிக்க போகிறதில்ல. சும்மா லைட் மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஃபவுண்டேஷன் எடுத்து சும்மா அப்படியே டேபிங் மோஷனில் ஃபோன் வந்துட்டு சரியாக நிற்க மாட்டேங்குது, சரிஞ்சு வந்துடுது. அதனால உங்களுக்கு இடையில வந்து ஒரு அப்பப்போ நான் வந்து கொஞ்சம் பாதியாக மறைஞ்சு தெரிகிற மாதிரி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்படி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஃபுல்லாக எங்கேயுமே இது இல்லாமல் கொஞ்சம் ஒரே ஒரு இது தான் எடுத்தேன். சும்மா அதை அப்படியே எல்லாமே கவர் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் ஃபுல்லுமே இப்படியே பண்ணி டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி. ஓகே, டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டுக்கும் இப்போ நம்ம லைட்டாக கவர் பண்ண அப்புறமும் நம்ம ஃபேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ யா அதான். ஓகே, காம்பேக்டுக்கும் நான் வந்து இந்த மெபிலினோட ஃபிட்மி தான் யூஸ் பண்ணுறேன். ஷேடு வந்துட்டு 330 தான். இதுலையுமே நான் 330 தான் யூஸ் பண்ணுறேன். இதை வந்து ஒரு ப்ரெஷ் எடுத்து சும்மா இந்த மாதிரி ஒரு பவுடர் ப்ரெஷ் எடுத்து, நார்மலான ஒரு ப்ரெஷ் தான், சும்மா இங்கே பக்கத்தில் இருக்க லோக்கல் ஸ்டோர்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம். இதை வந்து ஃபஸ்ட்டு கண்ணுக்கு கீழே செட் பண்ணிவிட்டு அவ்வளோதான், அப்படியே ஃபேஸ். ஓகே, நல்லா இப்போல்லாம் வந்து சம்மர் சீசன் தானே, அதனால எனக்கு கொஞ்சம் ஆயிலி ஃபேஸ் தான். அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லா பவுடர் எடுத்து செட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இது கொஞ்சம் நேரம் தான் தாங்கும் இந்த பவுடர் இவ்வளோலாம். ஓகே, இப்போ காஜல் போட்டு காஜலுக்கு வந்து இன்னைக்கு நான் கலர் பார் யூஸ் பண்ணுறேன். இது வந்து கம்மியான ரேட்டில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அரௌண்ட் ஒரு 120 இந்த மாதிரி தான் நான் வாங்கினேன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. நைக்கால தான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். காஜல் போட்டுக்கலாம்.
காஜல் தான் வந்து ஒரு ஃபேஸாவே நமக்கு வந்து டிஃப்ரெண்டா காட்டும். என்ன சொல்றது, ஒரு ஒரு முகத்தவே பிரைட்டா காட்டுறது வந்து உங்களுக்கு காஜல் தான். இப்போ இந்த கண்ணுக்கும் பாருங்க, உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த கண்ணை வந்து நான் ஆஃப் கேமரா ஃபில் பண்ணிட்டு வந்துடுறேன், ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் வேர்க்கிற மாதிரி இருக்கு. யா, காஜல் போட்டுட்டேன். இப்போ 2 கண்ணுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். நான் அதை ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் அந்த. இப்போ நெக்ஸ்ட் வந்து மஸ்காரா போட போறோம். மஸ்காராக்கு வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபேஸஸ் கனடா மஸ்காரா. இதுவுமே நான் நைக்கால தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து அரௌண்ட் ஒரு 300 இந்த மாதிரி ஒரு காம். ஓகே, 2 கண்ணுலயுமே மஸ்காரா போட்டுட்டேன். நல்லா கோட் பண்ணிக்கிட்டேன். நல்லா வந்து வால்யூமா காட்டும், நீளமாவும் காட்டும் உங்க லேஷஸை நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்க என் கண்ணு பார்த்ததுக்கும் இப்போ என்னோட ஐஸ் பாக்குறதுக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு 2 கண்ணுமே, அப்பர் லோவர் 2 லேஷஸுமே நல்லா ஃபீல் பண்ணிக்கோங்க. கீழே நீங்க ஃபீல் பண்றீங்கல்ல இந்த லோவர் லேஷஸ், அது பண்றப்ப கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஏன்னா வந்து பிகினரா இருந்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா வந்து பண்ண முடியாது, கீழே பட்டுருமோ செஞ்சிருமோ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஐப்ரோக்கு வந்துட்டு ஸ்விஸ் பியூட்டிலேருந்து இந்த பென்சில் எடுத்துக்கிறேன், ஐப்ரோ பென்சில். ஏன்னா வந்து நான் இதை யூஸ் பண்றது முன்னாடி ஒரு ப்ரஷ் இருக்கும், அது வந்து நமக்கு கொஞ்சம் போடுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். அதனால இந்த ஸ்விஸ் பியூட்டியோட தான் எப்பயும் நான் யூஸ் பண்ணிக்குவேன். இதுல ஷேட் வந்துட்டு லைட் ப்ரௌன் 104 அப்படிங்கிற ஷேட் யூஸ் பண்றேன். ஓகே, ஃபைனலாக வந்து ப்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து கொஞ்சம் நேச்சுரலாக தெரியும் உங்களுக்கு ஐப்ரோ. ஓகே, எனக்கு வந்து கொஞ்சம் ஐப்ரோவில் வந்து முடி ஜாஸ்தி தான் இருக்கும், அதனால நான் லைட்டாக ஐப்ரோ போட்டாவே போதும், எனக்கு கொஞ்சம் ஓகேவா இருக்க மாதிரி தான், டீசென்ட் லுக் தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபேஸ் ஹைலைட் பண்ணிக்குவோம். இப்போ தான் முக்கியமான பார்ட். ஓகே, ஹைலைட்டருக்கு இந்த பேலட் எடுத்துக்கிறேன். ஸ்விஸ் பியூட்டியோட பிரிக் பேலட்னு சொல்லுவாங்க, பேக்டு பிளஷர் அண்ட் ஹைலைட்டர் ரெண்டுமே இதுல இருக்கு. இதுல வந்து 4 ஷேடோ 5 ஷேடோ இருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் நான் இன்னைக்கு யூஸ் பண்ணிக்க போறேன். இதை எடுத்துட்டு கொஞ்சமா இந்த மேல இருக்கு பாத்தீங்களா, இந்த ஷேடு ஒரு மாதிரி பிரான்ஸ் கலர்ல இருக்க மாதிரி ஒரு ஷேடு இருக்கும். இந்த மாதிரி மேல ஒரு ஷேடு இருக்கு பாருங்க, அந்த ஷேடு எடுத்து லைட்டா நம்ம எங்கெங்கெல்லாம் ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அங்கெங்கெல்லாம் ஹைலைட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ் ஃபர்ஸ்ட். ஓகே, அதுக்கப்புறம் வந்து இங்க போன்ஸ், இங்க சீக் போன்ஸ்ல டிஃபரன்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த சைட்ல பாருங்களேன், இந்த பேலட் வந்து கொஞ்சம் நல்லாவே பிக்மெண்டடா தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் லிப்ஸ்டிக் போட்டுக்க போறோம். இப்போ லிப்ஸ்டிக்கு வந்து இந்த என்ஒய் பேல இருந்து தியேட்டர் டிஸ்ட்ரிக்ட் பிராட்வே அப்படின்ற ஒரு ஷேட் யூஸ் பண்ணிக்கிறேன். இதோட பிரைஸ் வந்துட்டு 275 போட்டிருக்கு. பட் நான் இதை வந்து நைக்கா பர்பிள்ல வாங்கினேன்னு நினைக்கிறேன். பர்பிள்ல கொஞ்சம் கம்மியான பிரைஸ்க்கு தான் வாங்கினேன், ஆஃபர் இருக்கப்ப தான் வாங்கினேன். இந்த லிப்ஸ்டிக் எடுத்து லிக்விட் லிப்ஸ்டிக் தான், இதை வந்து எடுத்து நம்ம லைட்டா கோட் பண்ணிக்கலாம். யா, போட்டாச்சு. எனக்கு வந்து கண்ணாடி இல்லாம இந்த போன்லயே பார்த்து பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபைனலா அவுட்ஃபிட் சேஞ்ச் பண்ணிட்டு தலை கொஞ்சம் செட் பண்ணிக்கிட்டு உங்களை வந்து மீட் பண்றேன். அண்ட் ஹாய், நான் வந்துட்டு ஒரு பிளாக் கலர்ல டாப் போட்டுக்கிட்டு கீழே வந்து ஒரு ஸ்கர்ட் போட்டிருக்கேன், பிங்க் கலர் ஸ்கர்ட் போட்டிருக்கேன். அதனால ஏன்னா வந்து என்னோட அந்த லிப்ஸ்டிக் மேட்சாக இருக்க மாதிரி கொஞ்சம் செட் ஆகுற மாதிரியான ஒரு டாப், ஒரு ஸ்கர்ட் எடுத்து போட்டுக்கிட்டேன். கீழே வந்துட்டு அது மேலே வந்து இந்த பிளாக் கலர் டாப், ஒன் சைடு மட்டும் இந்த ஒரு பின் மாதிரி போட்டுட்டு ஒரு சைடு வந்து அப்படியே விட்டுட்டேன், ஃப்ரீயாக விட்டுட்டேன்.
இதான் என்னோட ஃபைனல் லுக். நீங்கள் எப்படி போடுறதுனாலும் போடலாம், இல்லை ஜஸ்ட் ஒரு நான் வந்து ஃபர்ஸ்ட் நினச்சேன் ஒரு பன் மாதிரி போட்டுக்கலாம்னு நினச்சேன். அப்புறமா வந்து சரி இது நல்லா தானே இருக்குது, இதுவே போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இதுவே போட்டுட்டேன். இந்த லுக் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த லுக் பிடிச்சிருந்ததுன்னா என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கோனே கிளிக் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.